ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட கோல் என்னதுன்னா அயனை கண்டுபிடிக்கிறது. வாங்க நண்பர்களே, முக்கியமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர் தெரிக்க விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வேற லோடாக ரொம்ப டைம் ஆகுது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருங்க. ஸ்பீடாக வா. காய்ஸ், எப்படியோ முடிய போகுது. வாங்க நம்ம வேர்ல்டை பார்க்க மாசாக இருக்குது காய்ஸ். காய்ஸ், அங்கே ஒரு ஆடு இருக்குது. காய்ஸ், நாங்கள் ஸ்டார்டிங்லேயே போனஸ் ஜஸ்ட்டை ஆன் பண்ணிட்டோம். ஏன்னா டூல்ஸ் எல்லாம் தயாரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க இதுக்குள்ளே என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். 2 கேரட்டு, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்காக்ஸு, 2 ஆப்பிள், 3 ஸ்டிக்கு, 5 வுட் பிளாங்க்ஸு, 2 மீன், ஒரு கட்டை, வேறு ப்ரெட்டு. வாங்க முதல்ல இதை அடிப்போம். இந்த ஆடை அடித்து அதுலேருந்து மட்டனை எடுத்துப்போம். நம்ம அடிச்சிக்கும் நம்ம செத்து போயிட்டு. வாங்க வேறு ஏதாச்சும் அதுக்குள்ளே என்ன கிடச்சிச்சின்னு பார்ப்போம். ஒரு ஊழு, நெக்ஸ்ட்டு மட்டன் கிடச்சிருக்குது. சரி வாங்க அடுத்த ஆடை அடிப்போம். வேறு ஆடை காணலையே. அண்ணா ஒன்று இருக்குது. ஸ்பீடாக போய் அடிப்போம். அடி. டொமைல். டொமைல் செத்துட்டு. அங்கே ஒரு கோழி இருந்துச்சுல, அதையும் கொல்லுவோம். வாங்க ஸ்பீடாக போ. ஸ்பீடாக ஜம்ப்பு. ஒரு அடி. அவ்வளோதான், செத்துட்டு கைஸ். நம்ம இப்போ ஒரு கேவை நோக்கி போகணும். அங்கே நம்ம கொஞ்சம் ஸ்டோனெல்லாம் மைண்ட் பண்ணி இன்னும் ஒரு கவு. இதை கொல்லு. அடி. அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். நம்ம ஒரு கேவை நோக்கி போகணும். அங்கே நம்மளோட ஸ்டோனு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணி வச்சுப்போங்க. இங்கே ஒரு கேவ் இருக்குது, ஆனால் ஒரு சின்ன கேவாக தான் இருக்குது. ஸ்டோனை மைண்ட் பண்ணுவோம் நண்பர்களே. அவ்வளோதான். என்ன ஒரு கொஞ்சம் ஸ்டோன் போதும். என்ன காய்ஸ், இது ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த கேவுக்குள்ளே போக வேண்டாம்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னும் ஒரு 4 ஸ்டோன் எடுத்துப்போம் காய்ஸ். காய்ஸ், இங்கே ஒரு கேவ் இருக்குது. இது ரொம்ப இருட்டாக இருக்குது. அது ஏன்டா பச்சை கலரில் ஒன்று இருக்குது. டேய் ஜோம்பியா. ஐயோ, ஒரு மாதிரியாவது. வெடிகுண்டா. ஜோம்பி வெடிகுண்டாலாம் இருக்குமா? இது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஆரம்பமே அமர்க்கலாம் தான். வாங்க கைஸ், ஒரு கேவை கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒரு ஆடு இருக்குது, இதை அடித்து கொள்ளுவோம். கைஸ், இந்த ஊளை வச்சு இந்த ஆடை கொள்ள மோஸ்ட்ல ஊள் கிடைக்குதுல்ல, அந்த ஊளை வச்சு பெட்டு செய்யலாம். இந்த பெட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம செய்ய மோஸ்ட்ல நைட்டு ஜோம்பிஸ் வரதை நம்ம தடுத்துக்கலாம். அதாவது தூங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அயன் இருக்குது. வாங்க ஸ்பீடாக கீழே இறங்குவோம். அதுக்கு நமக்கு கொஞ்சம் மண் தேவை, அதாவது டட்டு. நமக்கு இப்போ நம்ம முதல்ல அந்த வுட்டை நம்ம பிளாங்க்ஸாக மாற்றுவோம். வாங்க நண்பர்களே, இதையும் மாற்றிப்போம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டிக்கு கொஞ்சம் செஞ்சுட்டு கிராஃப்டிங் டேபிளும் செய்யணும். நம்ம அது கூட செய்யலை இன்னும். சரி இப்போது கொஞ்சம் டர்ட்டை மைண்ட் பண்ணுவோம். இங்கே உள்ளது வேண்டாம், அங்கே உள்ளதை மைண்ட் பண்ணுவோம். அங்கே போவோம். இந்த இடம் கரெக்டாக இருக்குது. மைண்ட் பண்ணுவோம். ப்ரெட்டை வச்சு மைண்ட் பண்ணுவோம். ஐயோ, ப்ரெட்டை வச்சு மைண்ட் பண்ண சொன்னால் சாப்பிட்றான். அங்கே ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குதா? சரி முதல்ல கிராஃப்டிங் டேபிள் வச்சு அதை மைண்ட் பண்ணுவோம். ஓரளவு நமக்கு தேவையானதை மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுரும். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. வாங்க போவோம். நம்ம டைப்போம். 10 டர்ட் இருக்குது, 10 ஸ்டோன் இருக்குது. டர்ட் எடுத்து கையில் வச்சுப்போம். கீழே ஜம்ப்பு பண்ணியாச்சு. இப்போ எங்கே நம்ம போவ? எப்படி கீழே இறங்க? அங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த இடத்துல டர்ட்டை போட்டு கீழே இறங்கிட வேண்டியதான். அடி. இப்போ ஒன்று போடுவோம். ஐயோ, கரெக்டாக போடுங்க நண்பா. ஐயோ முடியல. போடு.
முடியல. இன்னொரு வாட்டி கரெக்டாக போடணும். போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி அங்கேருந்து கீழே இறங்க? என்ன ஒன்று பண்ணுவோமா? டேரெக்டாக கீழே ஜம்ப் பண்ணிடுவோமா எப்படி? இல்லைனா செத்துருவோமா? செத்துருவோன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை, சாக மாட்டோம். செத்துருவோம், இல்லை சாக மாட்டோம். அங்கே என்னடா நிறைய லாவா இருக்குது. கீழே யாரோ ஒருத்தன் இருக்கானே. நண்பர்களே, நம்ம ஜம்ப் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது நண்பர்களே. ஆப்பிளில் சாப்பிட்டு ஜம்ப் பண்ணுவோம். என்னடா நிறைய ஜாம்பிஸ் இருக்கான்லே. ஜம்ப் பண்ணிடுவோமா வேண்டாமா? ஜம்ப்பு பண்ணிடுவோம். வேறு வழியே இல்லை நண்பர்களே. இறங்கி ஜம்ப்பு. ஐயோ, சோம்பி அடித்து கொண்டுட்டான் என்ன. ரிப்பிட்டோம். அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து சோம்பி அடித்து கொல்லணும். வாங்க, ஸ்பீடாக போகணும். ஸ்பீடாக ஜம்பே. ஜம்ப் ஜம்ப் ஸ்பீடா. ஓடு ஓடு ஓடு. குதிரைலாம் இருக்குது. ஆமாம் கைஸ், இங்கே குதிரைலாம் இருக்குது. ஐயோ, தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கேன். ஐயோ, மேலே கீழே விழுந்துட்டேன். நண்பர்களே, ஸ்பீடாக போகணும் நண்பர்களே. எதுக்கு தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். சரி, அந்த டேட்டா மைண்ட் பண்ணி அது மேலே ஏறி போயிடும். ஸ்பீடா. ஜம்ப். ஸ்பீடாக போகணும். ஸ்பீடு. ஓய், ஸ்பீடு 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 மாப்பிள்ள. ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடே. காட்டுக்குட்டி இருக்கான். இவனை முதல்ல அடிச்சு கொள்ளும். டொமேல் 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 டொமேல். இந்த ஊல் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அண்ணா தான் இருக்கு நம்ம லூட்டெல்லாம். கீழே குதிக்கணும் ஸ்பீடா. ஜம்பே. காஷ், லூட் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடும் நண்பர்களே. எல்லா லூட்டையும் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜோம்பி வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து அடிக்குது. ஜோம்பி எரிஞ்சு சாவுது. இந்த சாவதை பார்க்க மோஸ்ட்லே நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான். செத்துட்டு. காய்ஸ், நமக்கு ஃபுட்டு கொஞ்சம் தேவைப்படுது. சாப்பிடுவோம். அங்கே அயன் இருக்குது. நம்ம ஸ்பீடாக அந்த அயனை போய் எடுப்போம். அதுக்கு அந்த டேட்டை யூஸ் பண்ணி எடுப்போம். ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. தெரியாமல் ஒன்று போட்டேன். சரி, அதை எடுத்துப்போம். முதல்ல இந்த அயனை மைண்ட் பண்ணணும்ப்பா. ஸ்பீடாக மைண்ட் பண்ணுவோம். இன்னொன்று 2 அயன் கிடச்சிருக்குது. இன்னொன்று இருக்குது. ஸ்பீடாக உள்ள போய் எடுப்போம். 3 வேறு இருக்குதா? அண்ணா ஒன்று இருக்குது. 4 5 அண்ணா ஒன்று இருக்குது. 6 கைஸ், 6ன்னு தான் நினச்சேன். இன்னொன்று இருக்குது. கைஸ், ஸ்பீடாக இந்த அயனை எடுக்கணும் கைஸ். அப்படின்னா ஸ்பீடாக உருக்கி அயன் இங்கட்டா மாற்ற முடியும். இப்போ நம்மகிட்ட 7 அயன் இருக்குது. அதையும் எடுப்போம். 8 அயன் கிடச்சிருக்கு நண்பர்களே. இப்போ ஸ்பீடாக அந்த கிராஃப்டிங் டேபிளை வச்சு ஒரு ஃபர்னஸ் செய்வோம். கிராஃப்டிங் டேபிளை போட்டாச்சு. இப்போ ஃபர்னஸ் எதில் போனோம்? மாற்றிருக்கேன் தெரியாமல். என்ன இருக்குது? ஃபர்னஸ் செஞ்சு ஸ்பீடாக வைக்கணும். ஐயோ, கோல் எடுக்க மறந்துட்டேன் பாருங்கள். ஏதோ வச்சு வைக்கலாம். அப்போ சரி, நான் கேள்விப்பட்டேன் உட் எடுத்து வச்சோன்னா சார்கோலாக மாறும்னு கேள்விப்பட்டேன். ஆனால் மாற மாட்டேங்கி. இது உட் பிளாங்க்ஸா? சரி வாங்க நண்பர்களே, அயனையாச்சும் எடுத்து வைப்போம். இன்புட்டு கீழே ஃபியூலுக்கு பிளாங்க்ஸ் வச்சுட்டோம். சரி, கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அயனிங்கிட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் கீழே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு வருவோம். அண்ணா ஒன்று இருக்குது. இதை கண்டுவிடவே இல்லை, பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக எடுக்கணும். எடுத்து வச்சு போய் போதைக்கு கைஸ், நம்ம ஸ்பீடாக கீழே போகணும் கைஸ். கொஞ்சம் லைஃப் கம்மியாக இருக்குது. சாப்பாடை சாப்பிட்டு போவோம். கீழே குதிச்சு வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம் நண்பர்களே.
கைஸ் இது நம்ம பார்ட் வீடியோவாக போடலான் இருக்கோம். அடுத்த வீடியோ வந்து நம்ம ஒரு வீடு க்ரியேட் பண்ணலான் இருக்கோம் நண்பர்களே. அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். முக்கியமாக லைக்கையும் ஷேரையும் தெரிக்க விட்ருங்க. கைஸ் அங்கே ஏதோ ரெட் கலரில் கண்ணு இருந்துச்சு. என்னதான் இருக்கும்? வெடிகுண்டு வந்துட்டு ரெட் கலர் கண். இது என்னது சிலந்தியா? ஸ்பைடர் வந்துருக்கு கைஸ். இது வேறு வெடிக்குது. அம்மா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. கைஸ் ஏதோ லைட்டாக மங்கின மாதிரி இருக்குது. ஒரு வேளை நைட்டாக போதோ. ஸ்பீடாக போய் பெட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஆமாம் நம்ம ஊல் வச்சுருந்தோம்னா அது கீழே விழுந்துருக்கு. அதை நம்ம எடுக்கவே இல்லை பாருங்கள். ஸ்பீடாக போய் நம்ம ஒரு பெட்டு க்ரியேட் பண்ணி தூங்குவோம். வாங்க. ஜம்பே ஸ்பீடாக 6க்கு அயனிங் கட் கிடச்சிருக்கு நண்பர்களே. கொஞ்சம் வாய் கோளாறுது ஃபஸ்ட்டு வீடியோவில். இப்போ பெட்டை போடணும். பெட்டை போட முடியல. ஒரு 2 பிளாக் தேவை. அதுக்கு போட்டுருவோமா? போட்டாச்சு. போட்டு தூங்க வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஐயோ ஃபோனை பார்த்து லைட் ஆஃப் ஆகிட்ட. இதை எடுத்து வைக்க அந்த ஒரு அயனை வைப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது வேறு சிறையாவது லைட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது. இதோட இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைபை தெரிக்க விட்ருங்க. பாய். கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.